KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. என்னுடைய வீட்டு வரி உனக்கு வருதில்ல, என்னுடைய குடிநீர் வரி உனக்கு வருதில்ல, என்னுடைய சாலை வரி உனக்கு வருதில்ல, என்னுடைய வீட்டு வரி உனக்கு வருதில்ல, குப்பை வரி உனக்கு வருதில்ல. அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு எதுக்கு ஒழுங்கா ரோடு போடல? ஏன் இன்னைக்கும் கல்வியை வந்து கடன் பெற்று வாங்கி படிக்கணுங்கிற ஒரு சூழல் வச்சிருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வி திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வாக்குறுதிகள் இருக்கும். நாங்க வந்தா கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம், நாங்க வந்தா காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்த்து கொடுப்போம், நாங்க வந்தா நீட்டை வந்து ஒழிப்போம். இன்னைக்கு இவ்வளவு விளம்பரம் பண்றாங்களே, நான் முதல் போயிருக்கு, இவங்களுக்கு 1000 போயிருக்கு, அவங்களுக்கு இது போயிருக்கு, லிட்ரஸி ரேட்ல இது ஆயிருக்கு. எல்லாருக்கிட்டும் நீங்க மைக்கு கொண்டு போய் கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மையாவே எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தலுக்கு உங்களால 30 லட்சம் 40 லட்சம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பேரும் 30 கோடி 40 கோடி செலவு பண்றாங்க. அவ்வளவு செலவு பண்ணி இன்னைக்கு தேர்தல் அணுகுறாங்க அப்படின்னா இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? யார்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் அப்படின்னு தானே கேட்க தோணுது. இவங்களுக்கு வர பணம் எல்லாம் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். நாங்க தான் முதன்மையான ஃபோர்ஸ், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க? இல்ல அதுதான், இது எல்லாமே வந்து ஒரு நரேஷன் தான். இது நரேஷன் தான். வெல்வோம் வெல்வோம், வெற்றி நிச்சயம் அப்படின்னா நாங்களும் வெல்வோங்க. அந்த சீட் எனக்கு தேவை. இறுதி வரைக்கும் நான் தான் முதலமைச்சரா இருக்கணும். என்னுடைய பையன் எங்க வீட்டு குடும்பம் தான் துணை முதலமைச்சரா இருக்கணும். இல்ல என்னுடைய குடும்பம் தான் அமைச்சர் பொறுப்புகள்ல இருக்கணும், மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கணும். இதுதானே ஒழிய இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட்ஸ் பல்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருந்தினரா நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய திருமிகு ஃபர்ஹானா ஃபாத்திமா அவர்கள். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நன்றி. தேர்தல் களம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா கட்சியையும் முந்தி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவிச்சு இன்னைக்கு ரொம்ப வேகமா நாம் தமிழர் கட்சி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஒரு லைம்லைட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படிங்கிறத பலமுறை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுது தேர்தல் களம்? நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு லைம்லைட் கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் எதிர்பார்த்து அரசியல் களத்துக்குள்ள வரல. முதல்ல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 16 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்துல இருக்கு. இது 2016 முதல் பொது தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு 2026 5வது பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கிராஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்வாங்கினோம் அப்படிங்கிற இடமே இருந்திருக்காது. எல்லா இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சி முன்னோக்கி தான் சென்றிருக்கு. 1.1 விழுக்காடு வாங்கிய நாம் தமிழருக்கு இன்னைக்கு 8.22 விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வாங்கி, கடந்த முறை கடைசியா நடந்த இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 16 விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை எட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து யாரு கூடயாவது கூட்டணி வச்சு நம்ம வெற்றி பெற்றலானோ, இல்ல இந்த மாதிரி கொள்கையை நம்ம வந்து உடன்பட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால எளிமையா வந்து சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போயிட முடியும்னோ, இல்ல சில இடங்கள்ல சமரசம் செய்து கொண்டால்தான் நம்மளால வெற்றி பெற முடியும்ன்ற அந்த தேர்தல் வாக்கு அரசியல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. அதாவது தேர்தல் அரசியல் நிக்கிறது காரணம் வாக்குகளை பெற்று சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகணும் அப்படிங்கிற நோக்கம் தான். ஆனால் அது வந்து முழுமையான புரிதலுக்கு பிறகு இப்ப ஒண்ணுமே தெரியாம மக்களை முழுசா எந்த சீர்திருத்தத்தையும் இந்த மண்ணில கொண்டு வராம புரிதலற்ற போக்கோடைய மக்களை வந்து வச்சுட்டு நான் வந்து ஆள போறேன் அப்படின்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பஸான ஒரு நிலைமையா தான் இருக்கும். அந்த தலைமையால சரியான ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். சொல்றீங்கன்னு கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க நான் என்ன குறிப்பிட்டு வேற சொல்லணும்னு இல்லை. இன்னைக்கு திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக 75 ஆண்டு காலம் ஆண்டிருந்தாலும் இன்னைக்கும் ஒரு சில தாய்மார்கள் வந்து சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பாக்குறோம். என்னுடைய புள்ள ஐசியூல இருக்கு, ஆனா நான் விஜயை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்களை உருவாக்கியிருக்கு. அப்படின்னா அதுல பங்க வந்து திராவிட கட்சிகளும் எடுக்கணும். புதுசா வந்திருக்கக்கூடிய திரைத்துறையினுடைய அடையாளத்தை மட்டுமே வைத்து நான் நாடாளக்கூடிய தகுதி உடையவன் அப்படிங்கிற இந்த பிம்ப கட்டுமானத்தை வைத்து வரக்கூடிய விஜய் அவர்களையும் சேர்த்து தான் சொல்றோம். இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களையோ பொதுக்கூட்டங்களையோ இல்ல மாநாடுகளையோ பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, நீங்க 5 லட்சம் மக்கள் ஒன்று கூடினாலும் அகவணக்கம்னு சொல்லும் போது ஒரு நிசப்தம் இருக்கும். ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து ஒருமித்த குரலோட
அகவணக்கத்தையும், வீர வணக்கத்தையும், உறுதிமொழியும் ஒரே குரல்ல எடுப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த தூய்மை பணிய ஈடுபாடோட செய்வாங்க. சுற்றுச்சூழல் பாசறை தான், இல்ல வேற யாரோட வேலை அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எல்லாருக்குமான அந்த ஒழுக்கம் இருக்குல்ல. இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா, சின்ன குழந்தையும் குப்பைய ரோட்ல போடாது. அதே மாதிரி வயதான முதியவங்களும் குப்பைய ரோட்ல போட மாட்டாங்க. எல்லாருக்கும் அங்க சமூக பொறுப்பு அப்படிங்கிறது சமமான ஒரு விகிதத்துல தான் இருக்கும். இங்க வெறும் நாம் தமிழர் கட்சி தானே அந்த வேலைய செய்யுது அப்படிங்கிற மாற்றம் உங்களுக்கு புரியுதா? அப்ப இங்க மக்களா ஒன்றுபட்டு நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம்ல. ஏதாவது ஒரு சிக்கல்னா, இல்ல ஒரு செக்ஷுவல் அபியூஸோ, எ பாலியல் வன்கொடுமையோ, இல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு குற்றம்னா நம்ம என்ன சொல்றோம்? இது வெறும் அரசை மட்டும் குற்றம் சாட்டக்கூடாது. கலெக்டிவா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எல்லாருமே சமூகமா மாறணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிறது சொல்லளவுல இல்ல, ஏட்டளவுல இல்ல, அது செயல்பாட்டு அளவுல இருக்கணும் அப்படிங்கிறத அரசியல் களங்கள்ல, போராட்ட களத்துல, மக்களை அரசியல் படுத்துவதுல, மக்களை புரட்சிக்கு தயார் செய்வதுல, இது எல்லா ஃபேக்டர்ஸ்லயும், எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால எங்களுக்கு மனசுல எந்த இடத்துலயுமே ஒரு ஏக்கமோ, ஒரு கவலையோ, இல்ல நாங்க இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற எண்ணமோ எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கே நாங்க மரணித்து போனாலும் ஒரு மனநிறைவோட தான் செல்வோம். ஏன்னா, அ எந்த கடமைக்காக இந்த பணியை எடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றோ, இல்ல அ அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்றோ எண்ணி வந்ததோ, தொடங்குனுச்சோ, அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் நாங்க சறுக்கல. அதை இதுவரைக்கும் முழுமனதோடு ஆத்மார்த்தமாக எங்கள் பணி மக்களுக்கான பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற குறிக்கோள்ல நாங்கள் என்னைக்குமே சறுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. அதனால லைம்லைட் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி நாங்க இந்த வேலை செய்யல. எங்களுக்கு உடனடியாக வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க வேலை செய்யல. இது ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றம் ஏற்படணும். எல்லா இடங்கள்லயும் மக்கள் விழிப்புணர்வு பெறணும். எந்தெந்த இடத்துலலாம் இப்ப ஒரு ரூ. 1000 குடுக்குறாங்க, ரூ. 2000 குடுக்குறாங்க அப்படின்னோனே, அதுல மக்கள் நிறைவு பெறாங்கன்னா, அப்ப நம்ம சமூகம் எவ்வளவு பின்தங்கி இருக்கு அப்படிங்கிற இந்த உணர்வு, புரிதல் மக்கள் மத்தியில ஏற்படணுங்கிறது தான் எங்களுக்கான வெற்றியா இருக்கும். அந்த புரிதல் வந்துருச்சு. இன்னைக்கு 4 பேர்கிட்ட நீங்க மைக் நீட்டி கேட்கும்போது, எந்த கொள்கை சரியா இருக்கு? திராவிடமா, தமிழ் தேசியம்னா 2 பேர் தமிழ் தேசியம்னு சொல்றதே எங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியா நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த தொடர் பயணத்துல இந்த அரசியல் விழிப்புணர்வும், மக்களை அரசியல் படுத்தப்படுறதும், இல்ல மக்களை அரசியலுக்கு உந்தி கொண்டு வருவதும், எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வை, அதாவது பாலின வேறுபாடுகள் இல்லாம ஆண்கள், பெண்கள் எல்லா பாலினத்தினருக்கும் ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்துவதும், புரட்சியை தயார் செய்வதும், இல்ல போராட்ட களங்கள்ல நீ எல்லாத்துக்கும் வரி கட்டுற. நீ குப்பைக்கு, குடிநீருக்கு, சாலைக்கு அப்படின்னு எல்லாவற்றுக்கும் வரி செலுத்துற. அந்த வரியெல்லாம் வாங்கிக் கொள்ற அரசு ஒரு 1000, 500 குடுத்ததுன்னா, அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்குது அப்படின்னா, அங்க தான் நீ விழிப்புணர்வு பெறணும். நீ அங்க தான் கேள்வி கேட்கணும். நான் எல்லாத்துக்கும் வரி கட்டினேனே. ஒருத்தன் கேட்கிறான், ரூ. 1000 குடுத்துட்டோம்ல, வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, ரூ. 2000 வாங்கிட்டீங்கல்ல, மாசம் மாசம் உங்களுக்கு மகளிர் தொகையெல்லாம் கிடைக்குதுல்ல, அப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க. என்ன பார்த்து பண்ணணும்? உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுறணும். அப்ப மக்கள் கேட்கணும். என்னுடைய வீட்டு வரி உனக்கு வருதுல்ல, என்னுடைய குடிநீர் வரி உனக்கு வருதுல்ல, என்னுடைய சாலை வரி உனக்கு வருதுல்ல, என்னுடைய வீட்டு வரி உனக்கு வருதுல்ல, குப்பை வரி உனக்கு வருதுல்ல, அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு எதுக்கு ஒழுங்கா ரோடு போடல, எனக்கு எதுக்கு ஒழுங்கா மின்சாரம் குடுக்கல, எனக்கு எதுக்கு ஒழுங்கான மருத்துவம் குடுக்கல, எனக்கு எதுக்கு தரமான கல்வி குடுக்கல, ஏன் இன்னைக்கும் கல்விய கடன் பெற்று வாங்கி படிக்கணுங்கிற ஒரு சூழல் வச்சிருக்க அப்படிங்கிற இந்த கேள்வி எழும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவையும் எங்களுக்கு தருதுன்னு நினைக்கிறோம். அதுல நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய உயரத்தை மக்கள் மன்றத்தில் எட்டியிருக்கு. மிகப்பெரிய லைம்லைட்ட மக்கள் மத்தியில கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். டெம்பரரியா எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. நாங்க நிரந்தரமா, பெர்மனன்ட்டா எதிர்பார்க்குறோம்னு சொல்றீங்க. பட் அதற்கான டைம் இன்னும் அதிகமா இருக்கு. பட் அதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி யோசிப்பாங்களான்னு நாம் தமிழருடைய ஆதரவாளர்களோ, இல்ல மக்களோ யோசிக்க மாட்டாங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேனிஃபெஸ்டோவ நாம் தமிழர் கட்சி இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக வெளியிட்டிருக்கீங்க. அது வித்தியாசமா இருக்கு. கடந்த தேர்தல்ல எப்படி இருந்துச்சோ, அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்ற கட்சிகளை காட்டிலும் வித்தியாசமா இருக்கு. ஆனா, அதனுடைய இலக்கு என்ன? அது எப்ப சாத்தியப்படும்? அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு பவருக்கே வராம என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்கும்ல. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை அடைவதற்கு நாங்கள் தயாரா இல்ல. இன்னைக்கு ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு குரோத்த தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நல்லா வேலை செய்றவன் ஒரு மாசம் கழிச்சு வேலை செய்யலன்னா அந்த வேலையில இருக்க முடியுமா? கட்டாயம் ஃபயர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஸ்கில்டான ஒரு லேபர நீங்க எவ்வளவு ஆண்டானாலும் வச்சுப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல. அப்படி மக்கள் எங்கள கட்டாயம் நிராகரிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தண்ணி வரலனாலோ, ரோடு போடலனாலோ, விவசாய நிலங்கள் பறிக்கப்படுதுனாலோ, 8 வழியில சாலைகள் போடுறாங்க. மக்களுடைய விவசாய நிலங்கள்லாம் பறிக்கப்படுது. இல்ல தேவையில்லாத நாசகர நச்சு திட்டங்கள் இந்த மண்ணுக்கு வருது அப்படின்னாலோ, இல்ல தேவையில்லாத சிலைகள் எல்லாம் நிறுவணும்னு நினைக்கிறாங்கனாலோ,
மக்கள் தேடுறது ஒரே கட்சியை தான், நாம் தமிழர் கட்சியை தான். அப்போ இங்க ஒரு முக்கியமான அங்கமாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. நீங்க இன்னும் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற உங்க வருத்தத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். அந்த வருத்தம் மக்கள் படணும். வெறும் நம்ம ஊடகங்கள்ல பேசிட்டு போயிட முடியாது. இவ்ளோ நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க. இவ்ளோ நல்ல கருத்துக்கள பேசுறாங்க. இவங்க அதிகாரத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கணும். இப்ப என்ன மக்களுடைய மனநிலைய சைக்காலஜிக்கலா எப்படி இவர்கள் வந்து ஒரு கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பெறவங்களுக்கு ஓட்டு போட்டா தான்ப்பா கெத்து. அப்படிங்கிற ஒரு 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 கருத்தாக்கம் இருக்குல்ல. ஏன் இன்ஃபாக்ட் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களே பெரும்பாலான இளைஞர்கள் வந்து நினைக்கிறது அதிகமா இருக்கு. அதாவது நான் போடுற வாக்கு வீணாக கூடாது. அது வெற்றி வாக்கா மாறிறணும் அப்படிங்கிற பேச்சு பொருள் எல்லாம் இந்த அரசியல் களத்துல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு வாக்கு போட்டா நான் வெற்றி பெறுவேங்கிற எண்ணத்த கொண்டு வரணும். அதாவது ஒரு ஓட்டு கூட என்னை மட்டும் இல்ல, என்னை சுற்றி இருக்கவர்களையும் பாதிக்கும்ங்கிற இது எண்ணமும் சிந்தனையும் வந்துருச்சு அப்படின்னா, கட்டாயம் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். இந்த மண்ணுக்கு நலனை பாவிக்கக்கூடிய கட்சி எது அப்படிங்கிறத தேடல மக்கள் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா, இங்க நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற ஒரு ஆப்ஷனே மக்களுக்கு இருக்காதுங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தியல சொல்றோம். நாங்க சும்மா வெல்வோம் 200 அப்படின்னு ஒரு 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 எக்ஸாஜரேஷன் பண்ணல. நாங்க வந்து கட்டாயம் நாங்க வந்து என்ன சொல்றது, நல்லாட்சி கொடுத்துட்டோம். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆச்சு. இப்படிங்கிற மாதிரி ஒரு மேனிபுலேட்டிவ் பாலிடிக்ஸ் இங்க நாங்க பண்ணவே இல்ல. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். இதெல்லாம் இவங்க இன்னும் பண்ணாம இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு இயற்கையான புரிதல மக்களுக்கு கொண்டு போய் காட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த புரிதல் எல்லாம் வரும்போது கட்டாயம் மக்கள் வந்து நேர்மையானவங்கப்பா, உண்மையானவங்க. இவங்கள தவிர்த்து வேற யாரு வந்தாலும் அவங்க உறுதியா இந்த களத்துல நிக்க மாட்டாங்க. துணிவா சட்டமன்றத்துல எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இவர தவிர்த்து, இவங்க கட்சிக்காரங்கள தவிர்த்து வேற ஒருத்தவங்க இல்லவே இல்ல அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா, கட்டாயம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. எல்லாமே இங்க வந்து ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸா தானே இருக்கு. ஒரு பெண்கள்னா, பெண்கள் வாக்கை கவரக்கூடிய வகையில தான் அவர்களுக்கு பெண்களுடைய வாக்கை கவரக்கூடிய வகையில அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப காஷியஸா இத பயன்படுத்துறேன். இன்னைக்கு பெண்களோட மனநிலை கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். என்னுடைய பெண்களால அவர்களுடைய வீட்டை ஒட்டுமொத்தமா பராமரிக்கிறது பெண்கள் தான், உங்களுக்கு தெரியும். அவங்க தான் வந்து மளிகை பொருளோ, இல்லன்னா வீட்டுக்கு தேவையான சிலிண்டரோ, இல்ல வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க தான் வாங்கி, அவங்க தான் பத்திரப்படுத்தி, அவங்க தான் ஒரு வீட்ட நிர்வகிக்கக்கூடிய ஆளு. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தேவை இதுதானே. 1000த்தையோ ஒரு 2000த்தையோ குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களோட தேவை சரியாயிரும் அப்படிங்கிறாங்கல்ல. குடுத்த வாக்குறுதியாவது முழுமைப்படுத்துறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ரூ. 1000 குடுப்பேன்னு சொன்ன திமுக எத்தனை மாதங்களுக்கு கழித்து குடுத்தது? ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 27 மாதங்கள் குடுக்கல. இல்ல அப்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாங்களா? இல்ல ஏன் லேட்டா குடுத்தாங்க அப்படின்னு எதிர்க்கிறாங்களா? 2த்தையும், அதாவது நீங்க பொய் வாக்குறுதிகள குடுக்குறீங்க அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி 1000, 2000 கிடையாது பெண்களுக்கான தீர்வு. பெண்களுடைய மன நிம்மதிக்கான தீர்வு. பெண்கள் நலனுக்கான தீர்வு என்னன்னா, நாங்கள் சொல்லுவது இதுதான். சீன பழமொழி இருக்குல்ல. நீ மீன் பிடிக்க கத்துக்குடு. மீனை வந்து எடுத்து குடுத்த அப்படின்னா, அது தற்காலிக பசியை தீர்க்குமே தவிர்த்து, நிரந்தர பசியை தீர்க்காது. அப்ப பெண்களுக்கு நல்ல கல்விய குடு. நல்ல வேலை வாய்ப்ப குடு. அவர்களே அவங்க சொந்த கால்ல சம்பாதிக்கக்கூடிய வகையில வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி குடு. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நிகரான ஒரு வேலை, ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா, அரசு நிறுவனங்களே வச்சுக்கோங்க. சம ஊதியத்த குடுங்க. பெண்கள் அவங்களோட சொந்த கால்ல நிக்கிறதுக்கான, தொழில் முனைவதற்கான முதலீடுகளுக்கு உறுதுணையா இருங்க. இல்ல இப்படியான இது திட்டங்கள எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மிகச்சிறந்த அளவுல உயரத்துல இருக்கு அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. அவன் வந்து 27 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கான். நீ வந்து 26 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கன்ட்டு, உன்ன விட கம்மியா இருக்கவன பார்த்து நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிருவீங்களா? இல்ல உன்னை விட சிறந்த மாணவன பார்த்து நீங்க ஒப்பிட்டுக்கிருவீங்களா? அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குறான். நீயும் அவன மாரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அவன் பாருங்க ஃபெயில் ஆறான். அவன மாரி நீயும் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? எத சொல்லுவீங்க? யாரு நல்லா செயல்படுறாங்களோ அவங்கள தானே ஒப்பிட்டு பார்ப்பீங்க. இந்திய ஒன்றியத்துல அப்ப சிறப்பா யாருமே செய்யல அப்படின்னா, நீங்க உங்களுடைய பெஞ்ச் மார்க்க யார வச்சுக்கணும்? உலக நாடுகள பாருங்க. இன்னைக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, 85 விழுக்காடு கூட முழுமையாக இங்க கல்வியெல்லாம், லிட்ரசி எல்லாம் சிறப்பா இல்ல. நீங்க யார் இந்த கல்வியெல்லாம் நீங்க நீங்க பாருங்க, எங்க கட்சியில நெறைய பெண்களுக்கு வாய்ப்பு குடுத்திருக்கோம். ஒரு சகோதரி எங்களுடைய ஆவடி சட்டமன்ற தொகுதியில புனிதா சண்முகம் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து வேட்பாளரா இறங்குறாங்க. யாருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக மறுக்கப்படுதோ அந்த சமூகத்தின் பெண்ணுக்கு ஒரு வாய்ப்ப குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுடைய அம்மா, தாய்
அவங்க சொந்த கால்ல நின்னு சம்பாதிக்கிறாங்க. அவங்க படிக்கல. அவங்க ஆடு, மாடு வளர்த்து, அந்த புள்ளைய வளர்த்து, அந்த ஆடு, மாடுகளை வந்து வச்சிருந்தது எல்லாத்தையும் முதலீடா வச்சு, ஆடுடைய, மாடுடைய பாலை விற்று, அதன் வழியா வரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து, அந்த பெண்ண பிஹெச்டி வரைக்கும் சைனால போய் வேலை பார்க்குற அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க. இத இவங்க மார்த்தட்டிக்குவாங்களா? நாங்க தான் படிக்க வச்சோம். நாங்க தான் செஞ்சோம்னு இவங்க சொல்லிக்க முடியுமா? அப்படி இவர்கள் தான் படிக்க வச்சாங்க அப்படின்னா, ஏன் இன்னைக்கு 6,00,000 7,00,000 மாணவர்கள் 1,97,000 கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க கல்விக்காக? அந்த கல்விக் கடனை ரத்து செய்வேன்னு சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு, வெறும் 78 கோடி தான் ரத்து பண்ணிருக்கு. இந்த 5 ஆண்டுல என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கனாலும் ஒண்ணும் இருக்காது. அப்போ இந்த இந்த வாக்குகளை ஈர்ப்பதற்காக ஏமாற்று வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக இவர்கள் குடுப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேனிஃபெஸ்டோவ தொடர்ச்சியா வந்து 70 ஆண்டுகளாக ஆண்டிருப்பாங்க. மாறி, மாறி திராவிட கட்சிகள் 2 பேரும் சொல்றேன். சேம் அதாவது திரும்ப, திரும்ப ஒரே மாதிரியான வாக்குறுதிகள் இருக்கும். நாங்க வந்தா கச்சத்தீவ மீட்டு குடுப்போம். நாங்க வந்தா காவிரி நதிநீர் பிரச்சனைய தீர்த்து குடுப்போம். நாங்க வந்தா நீட்ட வந்து ஒழிப்போம். நாங்க வந்தா வேலை வாய்ப்பு குடுப்போம். 3,50,000 4,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு குடுப்போம்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு வெறும் 40,000 வேலை வாய்ப்புகள கூட முழுமையா நிறைவுபடுத்தாம இருக்கு. அப்ப இது எல்லாமே மக்களை கவர்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கே தவிர்த்து முழுமையா இல்ல. இன்னைக்கு இவ்ளோ விளம்பரம் பண்றாங்களே! நான் முதல்வன் போயிருக்கு, இவங்களுக்கு 1000 போயிருக்கு, அவங்களுக்கு இது போயிருக்கு, லிட்ரசி ரேட்ல இது ஆயிருக்கு. முழுமையா எல்லாருக்கும் கேட்டிருக்கீங்களா? எல்லார்கிட்டயும் நீங்க மைக் கொண்டு போய் கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். உண்மையாவே எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு. 4 பேருக்கு செஞ்சுட்டு 40 பேருக்கு செஞ்ச மாதிரி விளம்பரம். அந்த விளம்பர பணத்தை எடுத்து இவர்களுக்கு உண்மையாக செய்தால் கூட அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி இவர்கள் ஆட்சியை தக்க வைத்து தொடர்ச்சியாக பவர் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி அதிகாரம் மிக வலிமையானது. அம்பேத்கர் சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை. எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படின்னாரு. அதுக்கு ஒரு பிலாசபிக்கல் ரீசன் இருக்கு. தத்துவார்த்த ஒரு சிந்தனையும் அதற்கான தேவையும் இருக்கு. ஏன்னா நாங்க அந்த அரசியல் களத்துல பயணிக்கிறனால எங்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனால் இங்க அந்த சீட் எனக்கு தேவை. இறுதி வரைக்கும் நான் தான் முதலமைச்சரா இருக்கணும். என்னுடைய பையன் எங்க வீட்டு குடும்பம் தான் துணை முதலமைச்சரா இருக்கணும். இல்ல என்னுடைய குடும்பம் தான் அமைச்சர் பொறுப்புகள்ல இருக்கணும். மத்திய அமைச்சரவையில அங்கம் வகிக்கணும். இதுதானே ஒழிய எவ்வளவு ஆண்டுகள் தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம், ஐ.கே. குஜரால், நரசிம்மராவ், வாஜ்பாய் எல்லாரோடையும் இவங்க ஆண்ட எல்லா பீரியட்லயும் இவர்கள் வந்து மத்திய அமைச்சரவையில அங்கம் வகிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2009 காலகட்டம் மன்மோகன் சிங்கினுடைய காலகட்டம் நினைக்கிறேன். அப்போது ஈழ சொந்தங்கள் கொத்து கொத்தாக என்ன சொல்றது கொன்றொழிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த காலத்திலயும் ஒன்றியத்துல போயிட்டு என்னுடைய பையனுக்கு ராசாவுக்கு, எஸ்.எஸ். பழனிமாணிக்கம்க்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு துறை. நெடுஞ்சாலை துறை, தொலைத்தொடர்பு துறை, சுற்றுச்சூழல் துறை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு மத்திய பொறுப்பும் அமைச்சரும் வாங்கிட்டு இருந்தவங்களால அன்னைக்கு ரொம்ப வீக்கான காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தது. அவங்க மட்டும் அவர்களுடைய பின்வாங்கி பின்வாங்கியிருந்தாங்கனாலோ, அவங்க காங்கிரஸ் கூட அவங்களுடைய அந்த கூட்டணிய வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா, கட்டாயம் அங்க குறைந்தபட்சம் அங்க நடந்த போர அதனுடைய தன்மையை குறைத்திருக்க முடியும். குறைந்தபட்சம் சொல்றேன். ஆனால் இங்க இருந்த தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான பவர்ஸ் இருந்தது அன்றைய காலகட்டத்துல. அப்படி அவர்களுடைய இருக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான அரசியலை மட்டும் தான் தொடர்ச்சியாக அரசியல் வரலாற்று களத்துல அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இது எல்லாத்தையும் உன்னிப்பாக ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு இது கொண்டு போய் சேருவதற்கு எங்கள மாதிரி இயக்கங்கள் வருகைன்னு அவசியப்படுது. அப்ப 16 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியா இங்க யார் உண்மையான தமிழர்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து காலம் வந்து போதல அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது இன்னைக்கு தமிழர்கள் ஆண்டிருக்கலாம். ஆனா தமிழாய்ந்த தமிழர்கள் இருக்கிறாங்களா, ஆண்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. உண்மையாகவே வந்து தமிழர்களுக்கான ஒரு தலைவராகவோ, ஒரு தளபதியாகவோ இருந்திருந்தாங்க அப்படின்னா, இங்க தமிழர்கள் இன்னைக்கு சிக்கல்லயோ, நடுத்தரவுலயோ நின்றுக்கணும்ங்கிற அவசியம் இல்ல. எக்ஸாம்பிள் வேலைவாய்ப்பை நீங்க எடுத்துக்கோங்க. 4,00,000 பேர் வேலைவாய்ப்பு. இன்னைக்கு வட மாநிலத்தவர் அதிகமா வந்துட்டாங்க. ஒரு சாதாரண இன்னலைன் பெர்மிட்ட கூட வச்சு உங்களால முறைப்படுத்த முடியல அப்படின்னா, அப்ப என்ன இந்த மண்ணின் மகனா இருந்தா உங்களுக்கு வலி புரியும்ல. என் வேலை போகுது. எனக்கு தண்ணீர் உரிமை இல்ல. நீங்க போய் இங்க இருந்து மத்தவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க வெவ்வேறு மாநிலங்கள்ல. அங்க அவங்க உங்களுக்கு பாடையே கட்டுறாங்க. அது வேற விஷயம். உனக்கு தண்ணீர் குடுக்க மாட்றாங்களே. காவிரில இருந்து உங்களால தண்ணி வாங்க முடியலையே. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள நான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
என்ன சாதிக்க முடிஞ்சது? இவ்வளவு பிரச்சனைகள ஒவ்வொரு தேர்தல்லயும், ஒவ்வொரு பிரச்சார மேடைகள்லயும், இல்ல ஒவ்வொரு போராட்ட களத்திலும் நாம் தமிழர் கட்சி சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ மாறி மாறி தான் கிடைக்குது. இப்ப இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி கண்முன் இருக்கக்கூடிய சவாலா என்ன விஷயம் பார்க்குறீங்க? இல்ல நீங்க சொல்றது ரொம்ப உறுதி. தொடர்ச்சியாக நாங்கள் இத செய்துட்டு வரோம். அப்ப ஏன் மக்களால இத சிந்திக்க முடியல அப்டின்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர். அன்றாட சிக்கல்களே என்னுடைய மக்களுக்கு அதிகமா இருக்கு. நான் வந்து எப்படி என்னுடைய பிள்ளைய வந்து படிக்க வைப்பேன். அவங்களுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன்? அவனுக்கு எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன்? நான் என்னோட வீட்டு வாடகை எப்படி கட்டுவேன்? நான் என்னோட இஎம்ஐ எப்படி கட்டுவேன்? நான் எப்படி கரண்ட் பில்ல கட்டுவேன்? ஐயோ! கரண்ட் பில் இவ்ளோ எகிறிடுச்சே! நான் எப்படி என்னோட வாட்டர் டாக்ஸ் கட்டுவேன்? அப்படிங்கிற என்னுடைய அடிப்படையான ஆம் பிரஷரே வந்து அதிகமா இருக்கு. என்னுடைய சிக்கல்களே எக்கச்சக்கமா இருக்கு. நான் எப்படி அரசியல பத்தி சிந்திப்பேன்? நான் எப்படி பொது வாழ்க்கைய பத்தி சிந்திப்பேன்? அப்படி அது இல்லாம டாஸ்மாக். நீங்க எவ்ளோ ஒரு ஆளுடைய மூளைய மழுங்கடிக்க முடியுமோ, அவ்வளவு தூரம். எந்த ஒரு நாட்டிலயும், எந்த ஒரு மாநிலத்திலயும் ஒரு அரசே டாஸ்மாக் மதுபான கடையை வந்து நடத்தி, அதுல வருமானம் ஈட்டுது அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால், அவர்களுடைய அண்ணா தான் சொல்லியிருக்கிறாங்க. மதுபானத்தின் வழியாக வரக்கூடிய பணம் என்பது குஷ்டரோகியின் கையில் கிடைக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அதன் வழியாக வரக்கூடிய பணத்தை வச்சு ஆட்சி செய்வது என்பது இழுக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு 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 50,000 கோடி அதுலேருந்து முதலீடு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறனால, அத வளர்த்து விடுவீங்களா? அது இல்ல நோக்கம். மக்கள சிந்திக்க விடக்கூடாது. அவங்களுக்கு புரிதல் இருக்கக்கூடாது. அவங்க விழிப்புற்ற சமூகமாக மாறக்கூடாது. அப்படி விழிப்புற்ற சமூகமாக மாறிட்டாங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து மேன் ஆஃப் த சாயில்க்கு தான் வாய்ப்பு குடுப்பாங்க மக்கள். மண்ணின் மகனுக்கு தான் இங்க ஆட்சியாள தகுதியை வந்து மக்கள் தருவாங்க. அப்படிங்கிறனால, அவங்கள இந்த மாரி சிந்திக்கவே விடக்கூடாது. அவங்கள அப்படியே வந்து எதையாவது ஒண்ணு அவங்கள கஷ்டத்திலயும், இறுக்கத்திலயும், அவங்கள நெருக்கடியிலயும், மூளைய மழுங்கடிக்கக்கூடிய செயல்களையும் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணமா இருக்கு. ஏன்னா, இந்த டாஸ்மாக்னுடைய தாக்கம், பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 சிவியர் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதுல இவர்களுக்கு நம்ம பார்க்கிறது வந்து வெறும் 50,000 கோடி. ஆனா, அத தாண்டி அவர்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா, ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தலுக்கு உங்களால 30,00,000 40,00,000 தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பேரும் 30 கோடி, 40 கோடி செலவு பண்றாங்க. அவ்ளோ செலவு பண்ணி இன்னைக்கு தேர்தல அணுகுறாங்க அப்படின்னா, இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? யார்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம்? அப்படின்னு தானே கேட்க தோணுது. இவங்களுக்கு வர பணம் எல்லாம் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். இது 3த்துலேருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து தான் தேர்தலை அணுகுகிறார்கள். அப்போ இந்த டாஸ்மாக் மூலமாகவும் இந்த 3 சீஸும் நடக்குது அப்படிங்கிறது உண்மை. அதனால அதாவது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, பெண்களுடைய நலனுக்காக நான் இந்த ரூ. 5,000 குடுக்குறேன் அப்படின்னு. பெண்களின் நலனுக்காக ரூ. 5,000 குடுக்குறேன்னு சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம ஒண்ணு தான் கேட்கணும். பெண்களுடைய மன நிம்மதிக்காக, வாழ்நாள் மன நிம்மதிக்காக இந்த டாஸ்மாக்க இழுத்து மூடணும்னு உங்களுக்கு என்னைக்குமே உங்களுடைய எண்ணத்துல இந்த சிந்தனையில வந்தது இல்லையா? அப்படிங்கிறது தான் இல்ல கவலையான கேள்வியா நான் வந்து கேட்கிறேன். தொடர்ந்து பெண்கள், பெண்கள் சொல்றதுனால இந்த ஒரு கேள்வி. பெண்கள மையப்படுத்தியே இங்க திட்டங்கள் அதிகமா இருக்கு. பெண்களுடைய வாக்கு ஒரு காலத்துல அதிமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த வாக்குகள திமுக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன். அண்ட் இன்னைக்கு அந்த பெண்கள் வாக்குகள தாவேகா கவருவாங்க அப்படின்னு சுத்தி சுத்தி இந்த 3 பேர வச்சு தான் பெண்கள் மையப்படுத்திய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது, வாக்கு அரசியல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா 50% பெண்கள வேட்பாளர்களா நிறுத்தி களத்துல இருக்கக்கூடிய தேர்தல சந்திக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்ல நெனச்சேன். பெண்கள் வந்து இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. திமுகல இருக்க பெண்கள் வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உங்கள வச்சு தான் நாங்கலாம் இன்னைக்கு வந்து சண்டையிட்டு கேட்க முடியுது. எங்களுக்கு சீட்டு வேணும். பாருங்க நாம் தமிழர் கட்சி குடுக்குதுன்னு." இது ஒரு மாற்றம் தானே! இது ஒரு அரசியல்ல நடக்கக்கூடிய மாற்றம் தானே! இதற்கு நாம் தமிழர் கட்சி காரணமா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இது என்னுடைய கடமையா செய்யல. இது என்னுடைய உரிமை. நான் செய்றேன் அப்படிங்கிறாரு. இது அவங்களுக்கான உரிமை அவங்களே எடுத்துக்கணும். இது நான் குடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கணும். அவ்வளோதான். இத நான் கைத்தட்டி ஆரவாரம் பண்றேன். இன்னைக்கு பெண்கள் பொதுவழிக்கு வருவதே வந்து ஒரு முயற்கொம்பா இருந்த காலகட்டத்துல, பெண்களுக்காக பாட்டு எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல, பெண்ணில் பெருந்தக்க யாவுளன்னு பெரு அ அ அ அ நம்மளுடைய ஐயன் வள்ளுவன் எல்லாம் போதிச்சுட்டு போனாலும், அது வெறும் ஏட்டளவுல தான் இருக்கும். பெண் விடுதலை பேசுவாங்க. பெண் பேராற்றலும்பாங்க. பெண் விடுதலையே மண் விடுதலைம்பாங்க. ஆனால் அது எல்லாமே சொல்லளவுல இருந்தது. பெண் என்பவள் வெறும் ஒரு போகப் பொருளாக மட்டுமே பார்க்கப்பட்டிருந்தா. அவள் ஒரு சட்டமன்றத்துக்கோ, நாடாளுமன்றத்துக்கோ சட்டம் இயற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாலோ, அவள் மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாக மாறுவா. அவளுக்கு வந்து சூழல் புரியும். அவளுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்.
அவளுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல கருத்து உருவாக்கம், அவளுடைய சிந்தனை ஆற்றல் இது எல்லாமே பெருகும் அப்படிங்கிற எண்ணத்தை வெறும் சொல்லளவுல இல்ல, செயலளவுல கொண்டு வந்து காமிச்சதே நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு மக்கள் இப்படி நினைக்கிறாங்கன்ட்டு ஊடகங்கள் பேசலாம். ஆனால் நீங்க எந்த கட்சிகளுக்கு போறாங்கன்னு சொல்றீங்களோ, அந்த கட்சி பெண்களே எங்களுக்கு வந்து இன்னைக்கு மரியாதையும் இல்ல, வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு காரணமாக நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு சொல்லுவதே ஆகப்பெரும் மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது நீங்க 33 விழுக்காடு பில் பாஸ் பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் பில் பாஸ் பண்ணியாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இல்ல. நான் ஒரே ஒரு செய்திய மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்வே, பின்லாந்து, கியூபா போன்ற நாடுகள் 45 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு குடுத்திருக்குது. சட்டத்தை இயற்றி இல்ல, மனதை வைத்து. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற கோட்பாடு தான் இங்க. உங்களுக்கு எண்ணம் இருக்கு, பெண்களாலயும் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பெண்களுக்கு குடுத்துட்டு போங்க. ஏன் 60 ஆண்டு கால, 70 ஆண்டு கால திராவிட கட்சிகளால பெண்களுக்கு குடுக்க முடியல? பெண்ணியம் பேசிட்டு வந்தவங்க தானே. அப்படி பெண்கள் ஆளுமை மிக்க பெண்கள் உங்க கட்சியில இல்லையா? இது எல்லா கேள்விகளும் அவர்களுக்கு முன்னாடி இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 117 பெண்களுக்கு குடுக்கும்போது வேற வழியே இல்லாம குடுக்குறாங்க. டோக்கனிஸ்டிக் ஜெஸ்டர் இல்ல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கும்போது தான் அவங்களால உறுதியோட வந்து முன்னாடி வந்து நிக்க முடியுது. இன்னைக்கு அவர்களால தலை நிமிர்ந்து ஒரு விஷயத்த ஆணோட சமமாக நின்று அவர்களால களத்துல நின்று பேச முடியுது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியுது, அவர்களால பிரெயின் ஸ்டார்ம் பண்ண முடியுது. எவ்வளவோ மாற்றங்கள் எங்களால பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புகள்ல இருக்கிறனால எங்களுக்கு கூடுதலான எக்ஸ்போஷர். இது எத்தனை கட்சிகள்ல சாத்தியம்னு தெரியல. ஆனால் எங்களை போன்ற சக்திகள் கட்டாயம் இந்த மண்ணில மாற்றத்தை படுத்துவதற்கான விதையை விதைச்சிருச்சு. கட்டாயம் மாற்றம் ஏற்படுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. நிறைவான கேள்வி. மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க. அண்ட் எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. அண்ட் நாங்க தான் முதன்மையான ஃபோர்ஸு. தாவேகாவுக்கும், திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி எப்படி தேர்தல சந்திக்க போறாங்க? இல்ல அதுதான். இது எல்லாமே வந்து ஒரு நரேஷன் தான். இது நரேஷன் தான். வெல்வோம், வெல்வோம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் அப்டின்னா, நாங்களும் வெல்வோங்க. வெற்றி நிச்சயம். மக்களோடு நாங்கள் நிக்கிறோம். யாரோடையும் கூட்டணி இல்ல. அப்படி உண்மையாவே நீங்க வந்து வெல்வோம் 200க்கு 200 இப்படிலாம் இருந்தா, ஏன் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க? 1/4 விழுக்காடு, 1/2 விழுக்காடு இருக்கவங்களோட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? அப்போ உங்க மேல உங்களுக்கு உறுதி இல்ல. இத்தனை நாள் கடைய விரிச்சு போட்டு, வாங்க, 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 வருவாங்க இல்லையா? போவாங்க இல்லையா? கூட்டணிக்கு வருவாங்க இல்லையான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க, தனித்து விடப்பட்டிருக்கிறாரு விஜய் அவர்கள். யாருமே கூட்டணிக்கு வரலையே! அப்போ உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருந்தது அப்டின்னா, இன்னைக்கு நீங்க அன்னைக்கே நீங்க கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கேட்டிருக்க மாட்டீங்க. குழப்பமான நிலையில இருக்கிறீங்க. முழுமையான புரிதலற்ற நிலையில இருக்கிறீங்க. உங்களுக்கும் புரிதல் இல்ல. உங்களை பின்தொடரக்கூடியவர்களுக்கும் உங்களால எத்தி வைக்க முடியாத ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு எந்த ஒரு யாருனுடைய தோள்களையும் சார்ந்தோ, யாரை சார்ந்தோ, யாருனுடைய கொள்கை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டோ நாம் தமிழர் கட்சி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, உலக வளர்ச்சிக்கான உகந்த கருத்தியலான தமிழ் தேசிய கருத்தியலை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய கருத்தியல் என்பது வெறும் மக்களுக்கானதல்ல. அது அனைத்து உயிர்களுக்குமானது. பூவுக்கும், பூச்சிக்கும், புல்லுக்கும், பூண்டுக்கும் எல்லாவற்றுக்குமான அரசியல். இங்க உண்மையான மாற்றத்தை கொலை, கொள்ளை, லஞ்சம், லாவண்யம், இன்னைக்கு கற்பழிப்பு எல்லாவற்றிற்கும் பாலியல் வன்கொடுமை எல்லா சீர்கேடுகளிலிருந்தும் ஒரு விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தூய எண்ணத்தோட இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது அப்படிங்கிறனால கட்டாயம் எங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது? அவங்க வெற்றி பெற்றுருவாங்க, இவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற இந்த நரேஷன் செட்டிங்னால நாங்க பாதிக்க மாட்டோம். மக்கள் பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்கான விழிப்புணர்வையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். ஊடகங்களும் சேர்ந்து அந்த பணியை செய்து தேவையில்லாத கருத்து கணிப்புகள, பொய்யான நரேஷன் செட்டிங்க பண்ணாம இருந்து, நேர்மையாக போயிட்டு, உண்மையாக இவர்கள் இதெல்லாம் செய்றாங்க. நீங்க யாருக்கு போடுவீங்கன்னு உங்க சிந்தனைக்கே விட்டுரும் அப்படிங்கிற நேர்மையான செய்திகள ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தாலே, அதாவது உங்களுக்கு தெரியும். சைட்ஸ் எடுக்காம, ரொம்ப ஃபேரா எலக்ஷன் கமிஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ்ன்னு சொல்லுதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நியாயமாக, ரொம்ப உறுதியாக நீங்க ஊடகங்களும் சரி, ஊடகங்கள் குடுக்கக்கூடிய செய்திகள் மக்களிடத்துல குடுக்கும்போது, அவர்கள் நீங்க சிந்திச்சுக்கோங்க. நீங்க சரியானவங்க யாருன்னு பார்த்து நீங்களே போட்டுக்கோங்கங்கிற இந்த தாட்ட மட்டும் அவங்கள வந்து கிண்டல் பண்ண வச்சா, அவங்கள வந்து சிந்திக்க வச்சாலே போதும். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.